Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic types of e-commerce. So normal ஒரு e-commerce process, so buying and selling process and then other purpose of one product purchase பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் சரி. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் மெத்தடில் என்னென்ன வே ஆஃப் அப்ரோச்சஸில் இ-காமர்ஸ் ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். 4 type of e-commerce have been defined. There are business to business, B2B, and second one consumer to consumer, C2C. Third one business to consumer, B2C, and final last one digital middleman. Okay, so the 4 types of options யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க e-commerce options establish பண்ணுறாங்க. ஓகேங்களா. now in this first one business to business, B2B e-commerce method. Business to business e-commerce refers to companies selling to other companies. So in the types of business to business e-commerce method la one company product to selling to another one company only. So directly not contact to consumer. So consumers க்கு டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதோ பை பண்ணுறோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எங்கே நடக்காது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸ் மெத்தடில் நடக்காது. ஓகேங்களா. ஒன்லி கம்யூனிகேஷன்ஸ் வித் அண்டு எக்கனாமிக்கல் அப்ரோச்சஸ் வித் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒன் கம்பெனி டு அனதர் ஒன் கம்பெனிக்கு மட்டும்தான் என்ன ஆகுனா இந்த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் is the business to consumer, B2C. Business to consumer e-commerce refers to companies that provide information about their product and service on their website for direct benefit of the consumer who can order any product or take any information from these sites. So business to consumer types of e-commerce, B2C e-commerce மெத்தடில் ஸோ ஒரு கம்பெனி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் வெப்சைட் பேஸிஸில் டைரக்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா தட் மீன்ஸ் கன்சூமருக்கு டைரெக்டாக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அப்டேட் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸை டைரக்ட் அப்ரோச்சஸ் யார் பண்ணுவாங்க அப்படின்னா கன்சூமர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு கன்சூமர், B2C இ-காமர்ஸ் மெத்தட். ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும்னாலும் சரி ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும்னாலும் சரி கன்சூமர் டு பிஸ்னஸ் கம்பெனி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கன்சூமர் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கான டீலிங் அண்ட் சைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை விசிட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சூமர் டு கன்சூமர், C2C. ஸோ கன்சூமர் டு கன்சூமர் மீன்ஸ் consumer to consumer e-commerce refers to actions website where individuals put up items for actions and interest parties bid for them. Websites such as eBay, Yahoo Auctions are some example. So consumer to consumer இ-காமர்ஸ் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஆக்ஷன்ஸ் தட் மீன்ஸ் ஏலம் விடும் முறையில் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெப்சைட்டில் அதுக்கான அப்ரோச்சஸை டீல் பண்ணுறாங்க. ஸோ ஏலம் விடுற மெத்தடில் ஆக்ஷன்ஸ் வெப்சைட். ஸோ வெப்சைட்டில் பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் அதனுடைய ப்ரைஸ் ஆஃப் ரேட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏலமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏலமாக அனௌன்ஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்டடு பார்ட்டிஸ் ஸோ யார் யாரெல்லாம் வந்து வில்லிங்காக இருக்காங்களோ அந்த பார்ட்டிஸ் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கான ஏலத்தில் பங்கேற்க முடியும். தட் மீன்ஸ் பிட் ஃபார்ம் தம். ஓகேங்களா. பிட் ஃபார்
இந்த ஆப்ஷன்ஸில் அவங்க என்ன பண்ண முடியும், இன்வால்வ் ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இண்டிவிஜுவல் பர்டிகுலர் அந்த கன்சூமர் யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த ஆக்ஷன்ஸ் ஏலத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கான பர்மிஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வேணாலும் ஏலத்தில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்சூமர் டு கன்சூமர் இ-காமர்ஸ் மெத்தடில் இன்வால்வ் ஆகும். மோஸ்ட்லி மோர் தென் பீப்புள் அட் த சேம் டைம் இந்த எக்ஸாக்டு கன்சூமர் டு கன்சூமர் இ-காமர்ஸ் மெத்தடில் இன்வால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபைட் ஹை ரேஞ்சஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அமௌண்ட். ஸோ ஏலத்துக்கான விடப்படுற அந்த அமௌண்ட் ஹையஸ்ட் ரேஞ்சஸ் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை சேல்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா. ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் த கன்சூமர் டு கன்சூமர் இ-காமர்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஈபே, யாகூ ஆக்ஷன்ஸ் அண்டு சம் அதர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கன்சூமர் டு கன்சூமர் இ-காமர்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் next one is the types of e-commerce method. So in the types of e-commerce method la business to business e-commerce method, that means one company to another companies la இந்த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அண்டு ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், ரா மெட்டீரியல்ஸ், சேல்ஸ், சப்ளை செயின்ஸ், சப் காம்பனண்ட், டிரான்சாக்ஷன்ஸ், மார்க்கெட், பிஸ்னஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ஒன் கம்பெனி டு அனதர் கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணுற சில ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆஃபர்ஸ். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாருங்கள் பிஸ்னஸ் டு கன்சூமர். ஸோ பிஸ்னஸ் டு கன்சூமர் B2C மெத்தடில் டைரக்ட் பிஸ்னஸ் மேன், தட் மீன்ஸ் பிஸ்னஸ் உடைய ப்ராடக்ட் ஸோ என்ன அப்படின்றத த கன்சூமர், தட் மீன்ஸ் கஸ்டமர் போஸ்ட் த ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஆர்டர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்வஸ்ட் ஆர்டர் தான் அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸை டைரக்ட் கன்சூமருக்கு, தட் மீன்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ தி டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் மெத்தட் பிஸ்னஸ் டு கன்சூமர் இ-காமர்ஸ் மெத்தட். ஓகேங்களா. தென் next one is the digital middleman. Digital middleman refers to companies that provide informations about several companies on a single website. ஸோ ஒரு கம்பெனி பற்றியான இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் கம்பெனிக்கு இந்த வெப்சைட் சிங்கிள் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சிங்கிள் வெப்சைட்டில் ஒன் ஆர் மோர் கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் மிடில்மேன் வெப்சைட்குள்ளார லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடைத்தரகர், மிடில்மேன்ஸ் மீன்ஸ் இடைத்தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடைத்தரகர் பேசிஸில் அந்த எக்ஸாக்டு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுற அந்த மிடில்மேன் ஸோ அதர் கன்சூமர்ஸ் கிட்ட டைரக்ட் பேசிஸில், தட் மீன்ஸ் இன்டைரக்ட் செல்லிங் அண்டு ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸை ஃபர்தர் கன்சூமருக்கு ரீச் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட் கம்பெனி பர்சன்ஸ் இல்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராப்பர் வேஸில் கொண்டு போய் சேர்க்குறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த மிடில் மேன். ஓகேங்களா. ஸோ இந்த மிடில் மேனுடைய ஆஃபர்ஸ் என்ன பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட்ஸ் பேசிஸில், சம் ப்ராஃபிட் பேசிஸில் அந்த மிடில் மேன் ஒர்க் அவுட் பண்ணுவார். அந்த கம்பெனி ப்ராடக்டுடைய ஒரிஜினல் ரேட்டை விட சம் அமௌண்ட்டை ரைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கன்சூமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் மெத்தட் இஸ் டிஜிட்டல் மிடில்மேன் ஆஃபர்ஸ். ஓகேங்களா. தென் these companies gathers informations from others companies which provide similar types of product, car, computer hardware, etc., or service, travel and tourism, etc. For example, இந்த டிஜிட்டல் மிடில்மேன் சர்வீஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும். ஸோ ஒன் பைக், கார் ஆர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இந்த மாதிரி ஹார்ட்வேர் டிவைசஸ் பேசிஸில் ஒரு மெட்டீரியல்ஸ் ஆர் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னும்போது ஸோ இடைத்தரகர்ஸ் என்ன ஆகுவாங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸ் கம்பெனிஸ் பற்றியான டீட்டெயில்ஸை ஓவர் இமேஜினேஷனோட என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா சம் ப்ராஃபிட்டை லேர்ன் பண்ணணும் அதுன்ற ஒரே சுச்சுவேஷன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இந்த செல்லிங் ப்ராடக்டை எக்ஸ்ட்ரா இமேஜினேஷன் பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் ட்ராவல் அண்டு டூரிசம், ஸோ
ஸோ சுற்றுலா அண்ட் தென் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஷன்ஸ். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பிளேசஸ்லேருந்து அனதர் ஒன் பிளேசஸ்க்கு டைரெக்டாக இந்த கம்பெனி ப்ராடக்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை விட ஸோ அடிஷ்னல் ஒரு ஒன் பார்ட்டிஸ் இன்பிட்வீனில் ஒன் பார்ட்டிஸில் இன்வால்வ் ஆகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸாக்டின் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு புக்கிங் ஆர்டர்ஸை மேக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மிடில்மேன் பர்சன்ஸில் ட்ராவல் அண்டு டூரிசம் ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பேசிஸில் ரன் ஆகுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா digital middleman e-commerce method. ஓகேங்களா? Then they charge a commissions for each successful transaction buying and selling. ஸோ இந்த டிஜிட்டல் மிடில்மேன் ப்ராசஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா சம் கமிஷன்ஸ் தட் மீன் அவங்க சம் ப்ராசஸ் பேசிஸு ப்ராஃபிட்டாக லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் பையிங் அண்டு செல்லிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராடக்டை பை பண்ணாலும் சரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சம் கமிஷன்ஸை அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த images of consumer to consumer e-commerce method. ஸோ பிட் பேசிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ எக்ஸாக்ட் ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை டைரக்ட் கன்சூமர்ஸ் அனதர் கன்சூமர்ஸ்க்கான குரூப் ஆஃப் கன்சூமர்ஸ் கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுப்பாங்க. யார் வில்லிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்டுடைய லோயஸ்ட் காஸ்ட் ப்ரைஸஸை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லோயஸ்ட் காஸ்ட் ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வில்லிங் பர்சன்ஸ் ரைஸ் த பிட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான எக்ஸாக்டு ப்ரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸஸ் என்ன அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அந்த ரேட் ப்ரைஸஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸாக்ட் ஆக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மிடில்மேன். ஸோ இடைத்தரகர் பேசிஸில் ஒரு பர்சன்ஸ் கிட்டேருந்து அனதர் ஒன் பர்சன்ஸ்க்கு வாங்கி கொடுக்குற அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் ஒரு பர்சன்ஸ் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்டை எக்ஸ்ட்ராஜினரி இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா கன்சூமர்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிடில் மேன் இ-காமர்ஸ் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இ-காமர்ஸ் ஆஃபர்ஸ் மெனி அட்வான்டேஜஸ் ஓவர் ட்ரெடிஷ்னல் பையிங் அண்டு செல்லிங். ஸோ லாஸ்ட்டு வி கோ டு டிஸ்கஸ் த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் என்ன? ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இ-காமர்ஸ் மெத்தட்லேயும் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இ-காமர்ஸ் ஆஃபர்ஸ் மெனி அட்வான்டேஜஸ் ஓவர் ட்ரெடிஷ்னல் பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கும்போதும் சரி ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போதும் சரி ஸோ இந்த எக்ஸாக்டு ப்ராடக்ட் பற்றியான அட்வான்ஸு ஃபியூச்சர்ஸ் நீங்கள் இ-காமர்ஸ் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் என்ன அப்படின்றத இந்த செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் it's available round the clock and quickens the process of buying and selling. So each and every time, that means to round the clock basis 24 hours and 7 days every day basis la every product நீங்கள் பை பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும் ஆர் சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கும் அதுக்கான அவைலபிலிட்டி 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்களுக்கான அவைலபிலிட்டி ப்ராசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸில். ஓகேங்களா? தென் இட்ஸ் easiest டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் as காஸ்ட் ஆர் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது வெரி லோ ஆப்ஷன்ஸோட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அந்த ப்ராடக்டை நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இட்ஸ் த ஈஸியஸ்ட் ஒன் வெரி ஈஸியஸ்ட் மெத்தடில் லோ ப்ராடக்டை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை இந்த இ-காமர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது. ஓகேங்களா? தென் இட்ஸ் ஆஃபர் பெட்டர் சர்வீஸ் டு கன்சூமர். That means customers because distance and times are no hindrance. For example, if the offers provide so better offers என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸில் மேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் கம்பேர் டு அனதர் ப்ராடக்ட் ஸோ த சேம் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லான்ச் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் அனதர் ஒரு ப்ராடக்டை விட
அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக இருக்குது. அதனுடைய ஃபியூச்சர்ஸ் பேஸஸ் அண்டு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இல்லாமல் தட் மீன்ஸ் ஒரிஜினல் ப்ராடக்டை நம்ம வாங்குறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸும் இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம மேக் பண்ணி விடுது. ஓகேங்களா, ஒரு பெட்டர் சர்வீஸ் கஸ்டமர்ஸ்க்கு மேக் பண்ணுது. ஓகேங்களா, பிகாஸ் டிஸ்டன்ஸ் அண்டு டைம், ஸோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டைம் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஸோ ட்ராவலிங் பேஸஸில் டைம் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணுறதுக்கான ட்ராவலிங் அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு இன் தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எவ்ரி டைம்ஸ் அதுக்கான ப்ராசஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ப்ராசஸிங்கில் கோதர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன் டே பை டே சிஸ்டமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் பேமெண்ட், சர்வீஸ், கொரியர் அண்ட் தென் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ், பையிங் ஃபெசிலிட்டிஸ், ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸில் உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக நமக்கு மேக் ஆகுது. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுனா ஆன் யுவர் ஸ்பாட் ஆஃப் ஏரியா, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவில் இருந்துக்கிட்டே நம்மளுடைய லோக்கல் பிளேசஸில் இருந்துக்கிட்டே இந்த எவ்ரி ப்ராடக்டை அதர் லொக்கேஷன்ஸ்லேருந்து நம்ம பை பண்ணுறதுக்கான அண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை இந்த இ-காமர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, தென் ஸோ நம்ம இன்றைக்கி அட்வான்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் ஆப்ஷன்ஸுடைய அதர் ஆப்ஷன்ஸை பார்ப்போம். த கஸ்டமர்ஸ் கேன் செலக்ட் ப்ராடக்ட் easily and they have a range of choice from different providers at their fingertips. ஸோ ஒரு ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அவங்களுக்கான செலக்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் ட்ராவலிங் பேஸஸில் அந்த ப்ராடக்ட்கான ஃபுல் டீட்டெயில்ஸை அந்த கஸ்டமர்ஸ் அவங்க ஃபிங்கர் டிப்ஸில் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸை இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மேக் பண்ணுது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன், இ-காமர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு பிஸ்னஸ் பிகாஸ் இட்ஸ் கேன் ரெடியூஸ் தேர் காஸ்ட். ஸோ இந்த இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவ் டு பிஸ்னஸ், ஸோ அந்த பிஸ்னஸை ஒரு க்ரோத் லெவலுக்கு கொண்டு போகணும், அட்ராக்டிவ் பேசிஸில் கொண்டு போகணும் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ரெடியூஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ எக்ஸாக்டட் அந்த காஸ்ட் பேசிஸை என்ன பண்ணாங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் ப்ரைஸஸ்லேருந்து சம் ஆஃப் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூஸ் பேசிஸில் சேல்ஸ் அண்டு பையிங் ப்ராடக்டாக கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸை மேக் பண்ணுறதால இந்த இ-காமர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் பிஸ்னஸாக இன்றைக்கும் ரன்னிங் ஸ்டேஜஸில் இருக்குது. ஓகேங்களா, தென் கன்சூமர் ஆர் drawn to e-commerce due to the convenience of shopping at home. ஸோ இந்த இ-காமர்ஸ் மெத்தடில் ஒரு கஸ்டமர்ஸ் அவங்க பை பண்ணுற ஆர் சேல் பண்ணுற ப்ராடக்டை டைரெக்டு அவங்க இருக்கிற ஹோம் ஸ்டேஜஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ணுவாங்க அண்ட் தென் சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை இந்த இ-காமர்ஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் பண்ணுது. ஸோ கன்வீனியன்ட் பேசிஸில், ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அண்ட் பை பண்ணுற ஃபெசிலிட்டிஸையும் எது கொடுக்குது அப்படின்னா இந்த இ-காமர்ஸ். ஸோ என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் ஃபெசிலிட்டிஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, தென் இன்றைக்கி செக்ஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ்னால் என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அந்த சேம் டைம் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ-காமர்ஸ், ஒரு இ-காமர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.